நீங்க படம் பார்த்தீங்க. அந்த படத்துல நீங்க என்ன பார்த்திருப்பீங்க? அதுவே கூட வந்த 2 3 பேரையுமே நீங்க 2 பேரும் என்ன பார்த்தீங்கன்னு கேளுங்க. இது வெறுமன படத்தை பார்த்தோமா, பாப்கார்ன் சாப்பிட்டோமா, வீட்டுக்கு போனோமா, தூங்கினோமாங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. படம் பார்த்தா பார்த்தப்புறம் ஒரு அரை மணி நேரம் எங்கேயாவது உட்காருங்க. சரி, நான் என்ன பார்த்தேன், நீங்க என்ன பார்த்தீங்கன்னு கேளுங்க. இதிலிருந்து தான் நம்மளோட கண்கள் எத்தனை கண்ணாடிகள் வழியா பார்க்குதுன்னு தெரியும். எந்த அளவுக்கு நாம பாரபட்சமானவங்கன்னு தெரியும். படமா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், சம்பவமா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் மற்றவங்க கிட்ட பேசணும். மற்றவங்க கிட்ட போய் அவங்களோட கருத்தை கேளுங்க, ஃபீட்பேக். அதிலிருந்து உங்களை பற்றின பல எண்ணங்கள் உடையும். யாருக்காவது எனக்கு கோபமே வராதுன்னு தோணலாம், இல்லைன்னா நான் ரொம்ப உதவி செய்கிற ஆள்னு தோணலாம். என்ன பாருங்க, எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் உதவி செய்கிறேன்னு தோணலாம். அப்பப்போ மற்றவங்க கிட்ட போய் என்னை பற்றி ஏதாவது எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கணும். அவங்க சொல்கிறது முழுக்க குப்பையாக கூட இருக்கலாம். குப்பையாக இருந்தாலும் அதை நடுநிலைமையோடு கேளுங்க. அந்த குப்பையிலிருந்தும் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து எப்படிப்பட்ட குப்பையான விஷயங்களை சொல்கிறாருன்னு தெரியும். ஆனால் பல சமயம் அந்த குப்பையில் சில மதிப்புள்ள விஷயங்கள் கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க, அதே விஷயத்தை வேறொருத்தரும் பார்த்தார். அப்போ அவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் சுயபரிசோதனையோட பகுதி தான். சுயபரிசோதனைன்னா வெறுமனே உட்கார்ந்துட்டு நான் சுயபரிசோதனை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறது இல்லை. உண்மையிலேயே நேராக போய் கேளுங்க. சுயபரிசோதனையோட பொருள் என்னன்னா, உங்களை விட்டு எவ்வளவு தூரம் விலகி போய் உங்களை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உண்மை தெரியும். ஆனால் நானுங்கிற மனப்பாங்கிலிருந்து நானுங்கிறத பார்த்தீங்கன்னா எப்பவும் நான்கு சாதகமாகவே முடிவுகள் வரும்.